எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை அது அனுதினமும் நம் வாழ்க்கையிலே புதியதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் அவருடைய கிருபை, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்லும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்மேல் மனதுருகிற கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய கிருபையினாலே நம் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் மகிழ்ந்து தேவனுடைய கிருபையை கொண்டாடுவோம். எல்லாரும் நான் இந்த ஆமென் நம்மை விட்டு எடுப்படாதவர். ஹல்லேலூயா. எல்லா நம்பிக்கையோடு அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எல்லாரும் நாய்ந்து மலைகள் விலகி போனாலும்
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் ஆமென், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் ஆமென், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் ஆமென், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸி, அவரே நம்முடைய ஜெயக்கொடியானவர். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, என்னோடு என்றென்றும் இருப்பவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை உயர்த்துவோம். ஆமென். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் ஆமென், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பெற்ற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அவருடைய நாமம் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாக, யெகோவா ராஃபா என்ற நாமம் நமக்கு சுகத்தை தரும்படியாக, யெகோவா ரூபா என்ற மேய்ப்பர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாரும் ஆமென், நம் வாழ்க்கையில் அவர் எப்போதும் ஆமென். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், எல்லாரும் சேர்ந்து பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் ஆமென், மலைகள்
அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மீண்டுமாக மலைகள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் எல்லாரும் சேர்ந்து அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மோடு அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மோடு அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையின் படியாக நம்மை ஒவ்வொரு நாளும் சமாதானத்தினாலே இந்த நாட்களிலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமா? மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னவென்றால், இந்த நாட்களிலே இந்த காலம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் நம்மோடு உடன்படிக்கை செய்த தேவன் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கையினாலே அவருடைய கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாட்களிலே அவருடைய கிருபையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? அவருடைய இரக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இதற்கு மேல நமக்கு என்ன அஷூரன்ஸ் வேணும்? ஆகவே இந்த நாட்களில் அப்பா அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும். ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தில் எல்லாம் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை, தேவனுடைய மனுஷர் எழுதின இந்த அருமையான பாடல், தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிற இந்த வேலையை எல்லாரும் இணைந்து தேவனுடைய பிரசன்னத்தில் அப்பா ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து ஒரு ஜெபமாக இந்த பாடலை பாடும் பொழுது தேவனுடைய கிருபை இன்னும் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக தேவனுடைய மேகமான அந்த கிருபை இந்த நாட்களிலே நம் சோர்வான இடங்களில் எல்லாம் இந்த நாளிலே தேவனுடைய கிருபை பெருகும்படியாக எல்லாம் நம்மளுடைய பிரசனத்தை நோக்கியப்பா உடைய கிருபையின் பிரசனத்தினாலே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சூழ்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. நாம் சூழ்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஆமென். கிருபை கிருபை
கிருபையே. இந்த நாட்களிலும் தேவனுடைய கிருபை. நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம், எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய கிருபை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிங்க. இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில நாம் உடைக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் தேவனுடைய கிருபையின் மகத்துவம் என்னவென்றால் அது நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேவனுக்காக நாம் ஒவ்வொருவரும் பயன்படும்படியாக ஆண்டவரே உடைக்கப்படுகிற இந்த நாட்களிலே அப்பா உருவாக்குகிற உடைய கிருபையை நாங்கள் சுமக்கிறோம், நாங்கள் ஏந்தி பிடிக்கிறோம் அப்பா என்று எல்லாரும் நான் என்று சொல்வோம். ஆமென். எஸ் ஜீசஸ். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. எல்லாரும் சத்தமா கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இயேசுப்பா கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமென். ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க யோசிக்கலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே. தேவ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத நேரங்களிலே உதவி செய்ய யாரும் இல்லாத நேரத்திலே அவருடைய கிருபை நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் அதை எதிர்பார்ப்போடு அவருடைய கிருபையை பெற்ற சபையாக எல்லாரும் நான் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you Father. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்யும் கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்யும் கிருபை இது. எல்லாரும் நான் இது கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமென். ஊழியத்தின் பாதைகளில் எல்லாம் இந்த ஆண்டிலும் ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்த அந்த கிருபை. ஹல்லேலூயா. உண்மையோடு தேவனுக்காக ஊழியம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நீங்கள் என்ன கடுமையான வேலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதில்லை. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்க உண்மையோடு தேவனுக்காக நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்களிலே தேவன் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய கிருபையை சார்ந்தவர்களாக நாம் எல்லாரும் நான் இந்த அப்பா. எஸ் ஜீசஸ். ஊழியத்தின் பாதைகளெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதைகளெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை
ஹalleluya. இந்த ஆண்டிலும் வருகிற நாட்களிலும் ஆண்டவருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாக எழும்பும்படியாக இந்த நாட்களிலும் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், அவருடைய கிருபை ஒரு நாளும் அது மாறாது, அது நம்மை விட்டு விலகாதது. ஹalleluya. அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில புதியதாக இருக்குதான். ஏன்னா அந்தந்த நாளுக்கு எதுவாக ஒவ்வொரு நாளின் போராட்டங்களையும், ஒவ்வொரு நாளின் நமக்கு விரோதமாக வரக்கூடிய சத்ருவின் சகல விதமான அம்புகளையும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய கிருபையை தேவன் இந்த நாட்களிலே நமக்குள்ளாக ஊற்றி கொண்டிருக்கிறார். even as the church, even as we are going through unprecedented times, we are experiencing the grace of God, the unmerited favor of God, even more in an unprecedented way. How many of you are able to see the grace of God operating in your life during these days? Come on, church. Wherever you see His grace, magnify the Lord, glorify the Lord. Hallelujah. எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிறதை நாம் எல்லா இடங்களிலும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்கிற எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலும் தேவன் அவர் தருகிற அந்த கிருபையின் ஒத்தாசை அது பிரமிப்பு அடைய செய்கிறது. Hallelujah. ஆகவே இந்த நாட்களிலும் we are going to rejoice, we are going to celebrate, we are going to thank God for His mercy, for His favor that is upon us. இந்த நாட்களிலும் அவருடைய கிருபையினாலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அது உணர்றீங்க தெரியல. இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நீங்க சுவாசித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நீங்க நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்து இந்த நாளில் அந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, come on church, let us shout a big hallelujah. Hallelujah. When the enemy comes in like a flood, you and I, we are the weapon of God. Hallelujah. Children of God, will you shout hallelujah? Shout hallelujah 5 times. Hallelujah, 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 hallelujah. Come on, children of God, will you shout hallelujah? Hallelujah, 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 hallelujah. Come on, everyone, children of God, will you shout hallelujah? Shout hallelujah 5 times, everyone together.
hallelujah, 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 hallelujah. ஒருவேளை என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சந்தோஷம், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சத்தம், அது பரலோகத்தின் சத்தம். இந்த வேளையில உங்களுக்காக துணைக்கும்படியாக hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து இந்த வேளையில தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை கட்டளையிடு. தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. Come on, children of God, will you shout hallelujah 5 times? Come on, everyone together. Hallelujah, 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 hallelujah. Come on, children of God, will you shout hallelujah 8 times? Hallelujah, 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 hallelujah. Come on, இந்த நாட்களிலே எது செய்வது, எங்க போறது, என்ன பண்றது என்று உங்களுக்கு குழப்பம் வருகிற நேரத்தில் எல்லாம், ஓ இங்க போலாம் அங்க போலாம் நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம், தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பட்டயமாகிய அந்த பரலோகத்தின் சத்தத்தினாலே இந்த வேளையில தேவனுடைய சேனை உங்களுக்கு உதவி செய்யும்படியாக எல்லாரும் நான் இன்று சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. Oh, what are you coming to run of God? Will we shout hallelujah 5 times? Everyone together. Hallelujah, 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 hallelujah. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது என்ன யுத்தம் என்று. அந்த நாட்களிலும் அந்த எரிகோவுக்கு முன்னால அவங்க போய் சேர்ந்த காரெல்லாம் 7 தடவை ஓ அந்த எரிகோவின் மீதுல அவங்க எல்லாரும் காலத்தை உழுதும் பொழுது அவங்களுக்கு விரோதமாக நின்ற தடைகள் எல்லாம் கீழே விழுந்தது. இந்த நாளிலும் உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா தடைகளுக்கு விரோதமாக ஓ ஹல்லேலூயா என்று முழங்குவோமா? எல்லாரும் நான் இந்த come on, தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. Oh, தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, children of God, will you shout hallelujah 5 times? Everyone, hallelujah, 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 hallelujah. தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. இந்த வேளையில உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களின் சேனைகளும் எல்லா பாதாளத்தின் வல்லமைகளும் இந்த வேளையில சிதறி போகும்படியாக தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. Children of God, will you shout hallelujah 8 times? hallelujah, 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 hallelujah. Come on, everyone together. It shall be permanent. It shall be permanent. What the Lord has done for me. It shall be permanent. It shall be permanent. It shall be permanent. What the Lord has done for me. It shall be permanent. It shall be permanent. It shall be permanent. What the Lord has done for me. It shall be permanent. Nirandar.
நாட்களில் நம்ம பார்க்குறோம், நம்மக்கிட்ட இருக்கிற வசதிகள் அல்லது நம்மகிட்ட இருக்கிற சொத்து கூட இந்த நாட்களிலே அநேகரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில உலகம் எங்கிலும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இவங்ககிட்ட பணம் இருக்கு, இவங்க தப்பிச்சுப்பாங்க அப்படின்ட்டு நம்மளால ஒருத்தர் கூட காட்ட முடியாது. ஆனால் இந்த நாட்களிலே தேவன் அவர் கிருபை மாத்திரமே இந்த நாட்களிலே நமக்காக இருக்கிறது. Hallelujah. It is only the mercy of God. It is only the favor of God. It is only the children of God who have the mercy of God in these days. இந்த நாட்களிலும் தேவனுடைய கிருபை மாத்திரமே, தேவனுடைய அனுக்கிரகம் மாத்திரமே. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது போல என்னோட உடன்படிக்கை அது சமாதானத்தின் உடன்படிக்கை. அந்த ஒரு நாளும் அந்த உடன்படிக்கையிலிருந்து நம் தேவன் அவர் மாறுகிற தேவன் அல்லவே அல்ல. ஒரு அபரியக்கபாஷ தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. மலைகள் கூட விலகி போகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகலாம். நான் உன்னோடு நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது, நீ என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது, உன்னோட நான் செய்த அந்த உடன்படிக்கையை அது சமாதானத்தின் உடன்படிக்கை. இந்த நாட்களிலும் நம்மை சுற்றிலும் சமாதானம் இல்லாத காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிற இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் தரக்கூடியவர் ஒரு அபரியக்கபாஷைக்கே அவர் உடன்படிக்கைகளின் தேவன். அவரே நம்மை விசாரிப்பவர், அவரே நமக்காக கருதுகிறவர். நித்திய காலமாக ஒரு அபரியக்கபாஷைக்கு அவர் உடன்படிக்கைகளின் தேவன் என்பதை நீங்களும் நானும் இந்த நாட்களிலே it is going to be the covenant keeping God who is going to lead us. Hallelujah. Oh, எல்லாரும் வாய்களை திறந்து தேவன் உங்களோடு செய்த அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து, அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, இந்த நாளில் அவர் என்னுடைய தேவன், அவர் என் அப்பாவுடைய தேவன், எங்க அம்மாவுடைய தேவன், தாத்தா பாட்டி எல்லாரும் என் பிள்ளைகள் எல்லாருடைய தேவன் என்று நீங்கள் எல்லாரும் வேலையில தேவனுடைய உடன்படிக்கையை சுமந்தவர்களாக ஒரு அபஷைக்கு எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகில் நீழல் மறைப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகில் நீழலில் மறைப்பார். எல்லாரும் சேர்ந்து நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். நானறாமல் வாராந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். நானறாமல் வாராந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. Hallelujah. அவருடைய உடன்படிக்கை என்னவென்றால், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை உன்னை அணுகாது, பாதைகளில் எல்லாம் தேவனுடைய தூதர்கள் உன்னை கரத்தில் ஏந்துவார்கள். ஹalleluya. அந்த உடன்படிக்கை பெற்ற எல்லா பிள்ளைகள், ஆண்டவரே எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாதம்மா,
அபவாதியும் என்னை அணுகாது என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. நீரிடாது வாதையோ என்னை அணுகாது, பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். மீண்டுமாக பொல்லாப்புகள் நேரிடாது வாதையோ உன்னை அணுகாது, பாதைகள் எல்லாமே தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வாராதிருத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. இளமைக்கு நம்புவதற்கு எனக்கென்றும் அமேன் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வாராதிருத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. இரவிலே பயங்கரம் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளாதிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நான் பயப்படேன். எல்லாரும் சேர்ந்து நம்புவதற்கு எனக்கென்றும் அமேன் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வாராதிருத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. இளமைக்கு கரங்களை உயர்த்தி ஒரு உங்க வாழ்க்கை எவ்வளவு மனாந்தரமாக இருந்தாலும் இந்த நாளிலே உடன்படிக்கைகளின் தேவன், அவர் உடன்படிக்கைகளிலே ஒரு நாளும் கைவிடாத தேவன். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் இந்த நாளிலே அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து ஆண்டவரே, உம்முடைய கரத்தை மாத்திரம் நாங்கள் பிடித்து நாங்கள் பிரயாணம் செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்புவதற்கு சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வாராதிருத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் அவர் வனாந்தரத்தின் வழியிலே தம்முடைய மக்களை நடத்தி செல்வதில் அவர் சிறந்தவர். ஹalleluya. He is a God. He is the God of the wilderness. He is the God of the valley. He is the God of all times. And so in whatever time you are, He is sufficient to lead you through. இந்த வனாந்தரத்தின் நாட்களிலும் ஆண்டவர் உங்களை போஷிக்க, உங்களை விசாரிக்க, உங்களுக்காக நிற்க அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவரே நமக்கு போதுமானவர். ஹalleluya சொல்லுங்க. அப்பா நீங்க எனக்கு போதும், உம்மையே நாங்கள் நம்புவோம் அப்பா. We will trust you Lord. இன்னும் அதிகமா 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 உம்மையே நாங்கள் நம்புவோம் அப்பா. Yes Lord. Praise the Lord. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே,
சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் உணர்கிறோம். நமது தேவனுக்கு நிகர் யார் உண்டு? நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் செவி சாய்க்கிறவர். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு வாக்கு, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆம், நாம் என்ன காரியத்தை கிறிஸ்து இயேசுவின் பெயரால் கேட்கிறோமோ, எதை இயேசுவின் நாமத்தில் தட்டுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேடுகிறோமோ, பெற்றுக்கொள்கிறோம். ஒரு முறை நான் சவுத் கொரியா என்ற தேசத்திற்கு சென்றிருந்தேன். நல்ல ஜெபிக்கிற ஒரு குழுவினரோடு எங்களுக்கு ஐக்கியம் கிடைத்தது. ஒரு முறை பல மாடி கட்டடங்கள், அடுக்கு கட்டடங்கள் உயர இருந்த ஒரு வீட்டுக்கு ஜெபத்திற்கு எங்களை அழைத்தார்கள். ஏறக்குறைய 12, 13வது மாடிக்கு நாங்கள் போகணும். நாங்கள் அந்த லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். லிஃப்ட் இப்பொழுது எங்களை ஏற்றிக்கொண்டு போகணும். ஆனால் முடியல. என்ன செய்கிறது? அந்த ஊழியர்கள் எல்லாம் வைராக்கியமாக ஜெபம் பண்ணுறாங்க. நான் கூட என்னடா லிஃப்ட் போகல, ஒரு மெக்கானிக்கை கூப்பிடலாம் இல்லையா, அதை விட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே. ரொம்ப உற்சாகமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஓப்பன், கர்த்தாவே திறந்துடும். அவங்களுடைய மொழியில் தட்டி தட்டி, கூடி கூடி, கை தட்டி தட்டி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் காத்து காத்து பார்த்து, சரி நடக்கிறது நடக்கட்டும். பார்த்தா திடீரென்று அந்த கதவு திறந்துருச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவரை திறக்காமல் இருந்த அந்த கதவு ஜெபத்திற்கு பின் திறந்த போது ஆச்சரியம் அடைந்து, ஆண்டவருடைய வாக்கு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். ஆண்டவர் எங்களையும் கூட கடந்த 34 வருடங்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் இந்த போதக பணியிலே மறு உத்தரவு அருளி செய்து எங்களை கனப்படுத்தினார். அதை மறக்க முடியாது. இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும், இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். நிச்சயம் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஆராதனையின் மையத்தில் ஒவ்வொரு திருச்சபையிலும் இப்படி ஒரு காரியம் நடக்கும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திர பலி, அதோடு கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கை. அதை தான் இப்பொழுது செய்ய போகிறோம். நமது இயேசு ஊழியங்கள் தேவனால் தந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் அதற்கு நிகர் யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிதான் சொல்லணும். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் கர்த்தருடைய திருப்பணியை செய்வதில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்காக. அது உங்களுக்கே தெரியும். பல தேசங்களுக்கு பரமனை பற்றி சொல்லி அவர் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியமே இயேசு சீக்கிரம் வருகிறார், அதை தான் சொல்றார். அதற்காக ஒரு அலுவலகம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவீங்க. நீங்கள் எல்லாரும் உதவி செய்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. ஆனாலும் முடியும் தருவாயிலே கொஞ்சம் தேவைகள் இருக்கின்றன. அது மிஞ்சும் அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு கடைசி கட்டத்தில் ஒரு மூச்சு எடுத்து அந்த ஓட்டப்பந்தய வீரர் அந்த வின்னிங் பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுப்பார். அந்த மாதிரி இப்போது முடிகிற தருவாயில் இன்னும் கொஞ்சம் நாம் நம்மால் முடிந்ததை செய்வோம், ஜெபிப்போம், தாங்குவோம். ஏஞ்சல் டிவியினுடைய ஊழியங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். ஒவ்வொரு உபவாச ஜெபத்தில் பிரார்த்தனை கூடுகை என்று ஐயா நடத்தும் பொழுது சாட்சி சொல்ல வருகிறவர்கள் சொல்லுகிற சாட்சியை கேட்கணுமே. நான் ஒரு 500 ரூபாய் மாதந்தோறும் கொடுத்தேன். 32 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள
சொந்தமான வீட்டை கர்த்தர் அற்புதமாய் தந்தார். கேட்கும் பொழுதே நமக்கு இது நடக்கிற காரியமா என்று இருக்கும். ஆனால் நடந்திருக்கு. அன்பானவர்களே, நீங்களும் விதையுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஒரு சின்ன பிரார்த்தனை. பரலோக தந்தையே, இயேசு ஊழியங்களின் கட்டிட பணிக்காக தம் பிள்ளைகள் விதைத்திருக்கிறார்கள். இன்னும் விதைக்க ஆவலோடு இருக்கிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதியும். 1000 10,000 நீர் பலுகி பெருக செய்யும். ரெபேக்காலை அவளுடைய சகோதரர் ஆசீர்வதித்த பொழுது, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்றார். அதே போலும் பிள்ளைகள் இயேசு ஊழியங்கள் கட்டிட பணிக்கு விதைக்கும் பொழுது கோடா கோடியாய் பெருகுவார்களாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடலை கேட்டுக்கொண்டு திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து நீங்கள் கட்டட பணிக்கோ அல்லது கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிற ஊழியத்திற்கோ அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எல்லாரும் நாய்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும், ஆமென். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸி, அவரே நம்முடைய ஜெயக்கொடியானவர். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, என்னோடு என்றென்றும் இருப்பவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை உயர்த்துவோம். ஆமென். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர்.
வாழ்க்கையில் அவரே போதும். ஆமென். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், எல்லாரும் சேர்ந்து பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. எல்லாரும் உரிமை பாராட்டும் அவர் கிருபையை, அவருடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ஆமென். மாறாது எந்த வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுவோமா? எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், ஆமென். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அல்லேலூயா. மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மீண்டுமாக, மலைகள் விலகி போனாலும், அல்லேலூயா. வெற்றி என்றாலும், ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாரும் சேர்ந்து அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தேவனுடைய வார்த்தையோடு உங்கள் மத்தியில் வருகிறார்கள். கர்த்தர் நிச்சயம் அவர்களுடைய வார்த்தை அவர்களுடையதாய் இராமல் ஆண்டவருடையதாக அது அமையப் போகிறது. உங்களுக்கு அது பேர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. பாஸ்டர் சாரா ராஜன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, யோவான் 1:15. யோவான் 1:15. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே. அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். யோவான் ஸ்நானன் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். தொடர்ந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தையின்படியே எந்த விதத்திலெல்லாம் அவர் மேன்மை உள்ளவராக இருந்தார், அதை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 3:10.
15ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆதியிலே தேவனால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன், முதல் மனுஷி கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்தபோது ஆண்டவராகிய தேவன் அவர்களை பாவம் செய்ய தூண்டின அந்த சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும், சர்ப்பமே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்ப நீ இப்படி செய்ததுனால கடைசி வரையிலும் நீ ஒரு எதிராளியாக தான் இருப்பாய். ஆனால் அவர் உன் தலையை நசுக்குவார். இப்ப நீ வெற்றி அடைந்தது போல பெருமிதமா இருக்கிற, நான் அனுப்பப் போகிற என்னுடைய குமாரன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஆதியிலேயே இவர் பிறப்பதை குறித்து முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான நேரத்தில் வந்தார், சரியான நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். கலாத்தியர் 4:4-5. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். வாசித்த இந்த தேவ வார்த்தையில் காலம் நிறைவேறின போது தன்னுடைய குமாரனை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில் இருந்து கிறிஸ்து வருவார் என்று முன் அறிவிக்கப்படுகிறது. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றார். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலிலிருந்து தோன்றுவார் என்று முன் அறிவிக்கப்பட்டது. யூதா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது அவர்களுடைய வழியில் பிறந்தார் என்பதை மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து
17ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். அவர் எப்படி அந்த இஸ்ரவேல் வம்சத்தில், அந்த சந்ததியில் அவர் வந்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு ஆரம்பிக்கும் போதே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கு யாக்கோபை பெற்றார். யாக்கோபு யூதாவையும் அவர் சகோதரரையும் பெற்றார். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றார். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றார். எஸ்ரோம் ஆராமை பெற்றார். ஆராம் அமினதாபை பெற்றார். அமினதாப் நகசோனை பெற்றார். நகசோன் சல்மோனை பெற்றார். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றார். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றார். ஓபேத் ஈசாயை பெற்றார். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றார். சாலமோன் ரெகோபெயாமை பெற்றார். ரெகோபெயாம் அபியாவை பெற்றார். அபியா ஆசாவை பெற்றார். ஆசா யோசபாத்தை பெற்றார். யோசபாத் யோராமை பெற்றார். யோராம் உசியாவை பெற்றார். உசியா யோதாமை பெற்றார். யோதாம் ஆகாஸை பெற்றார். ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றார். எசேக்கியா மனாசேயை பெற்றார். மனாசே ஆமோனை பெற்றார். ஆமோன் யோசியாவை பெற்றார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றார். சலாத்தியேல் செருபாபேலை பெற்றார். செருபாபேல் அபியூதை பெற்றார். அபியூத் எலியாக்கிம் பெற்றார். எலியாக்கிம் ஆசோரை பெற்றார். ஆசோர் சாதோக்கை பெற்றார். சாதோக்கு ஆகீமை பெற்றார். ஆகீம் எலியூதை பெற்றார். எலியூத் எலியாசாரை பெற்றார். எலியாசார் மாத்தானை பெற்றார். மாத்தான் யாக்கோபை பெற்றார். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். அவளிடத்தில் மரியாள் அவர்களிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அந்த இஸ்ரவேல் வம்ச அந்த வரலாற்றில் அவருடைய பிறப்பு வருகிறது என்பதை இப்பொழுது வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, தாவீது குடும்பம் யூதா கோத்திரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஏசாயா 11:1. ஏசாயா 11:1. ஈசாய் என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறினதை லூக்கா 1ஆம் அதிகாரம்
31 வசனத்திலிருந்து 33 வசனம் வரையிலும் பார்க்கிறோம். லூக்கா 1 அதிகாரம் 31 வசனத்திலிருந்து 33 வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். மூன்றாவதாக கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார் என்று முன் அறிவிக்கப்பட்டது. மீகா 5 அதிகாரம் 2 வசனம். மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்படியே இப்போ கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். லூக்கா 2 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம். லூக்கா 2 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் மரியாள் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர்கள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினார்கள். பெத்லகேமில் பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டபடியே இப்பொழுது பெத்லகேமில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நான்காவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியினிடத்தில்தான் பிறப்பார் என்று முன் அறிவிக்கப்பட்டது. ஏசாயா 7 அதிகாரம் 14 வசனம். ஏசாயா 7 அதிகாரம் 14 வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். சொன்ன இந்த வார்த்தையின்படியே மத்தேயு 1 அதிகாரம் 18 வசனம், 22 வசனம், 23 வசனத்தில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 1 அதிகாரம் 18 வசனம், 22 வசனம், 23 வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானார்கள் என்று காணப்பட்டது. தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மை உள்ளவர் பாருங்க. யோவான் ஸ்நானன் அதை தான் முக்கியப்படுத்தி அங்க சொல்றார். என்ன மாதிரி இல்லைங்க அவரு,
அவர் பிறக்கிறதுக்கு முன்னால எங்க பிறப்பார், எந்த இடத்துல பிறப்பார் என்பதெல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அப்படியே நிறைவேறுகிறது. ஐந்தாவதாக கிறிஸ்துவின் வருகை குறிப்பாக அறிவிக்கப்பட்டது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது அவருக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்ட பின்பு 490 வருடங்களுக்கு பின்பு சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையப்படுவார் என்று முன் அறிவிக்கப்பட்டது. அவருக்கு முன்பாக குறிப்பிட்ட நேரத்தில் யாரும் இப்படி சிலுவையில் அறையப்படவில்லை. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகின்ற விதத்தில்தான் இந்த காரியம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக அவர் அனுப்பப்பட்டாரோ, எதை நிறைவேற்ற வேண்டுமோ, கடைசி நேரம் வரையிலும் அது அப்படியே நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. ஆறாவதாக, கிறிஸ்துவின் வருகை முன்பாக வந்தவர் மூலம் அறிவிக்கப்பட்டது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 40:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை யோவான் ஸ்நானகன் மூலம் நிறைவேறியது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவர் இவரே. ஏழாவதாக, மேசியா ஆண்டவராயிருப்பார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம்
அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கிறிஸ்துவின் தெய்வீகத்திலிருந்து கிறிஸ்து ஆண்டவர் என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்து கொள்ளலாம். யோவான் 1:14. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, எகிப்தில் அவருடைய குழந்தை பருவம் இருக்கும். எகிப்தில் அவருடைய குழந்தை பருவம் இருக்கும். ஓசியா 11:1. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவரை நேசித்தேன், எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இரண்டாவதாக, கிறிஸ்து உபத்திரவப்படுத்தப்படுவார், பாவ நிவாரண பலியாவார். கிறிஸ்துவால் நிறைவேற்றப்படுத்தப்பட வேண்டும். இயேசு தான் இதை செய்யணும். இது முதலே அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏசாயா 53:4 4 6. ஏசாயா 53 4 6. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இது நிறைவேறின பிறகு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் எருசலேமுக்கு சவாரி செய்வார். பாருங்க, யோவான் ஸ்நானன் சொல்லும்போது என்னிலும் அவர் மேன்மை உள்ளவர் என்று சொல்றதுக்கு ஒரு ரகசியம். அவர் எது மேலே பிரயாணம் பண்ணுவார் அது கூட முன்னறிவிக்கப்பட்டு அப்படியே நிறைவேறியது. சகரியா 9:9. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இப்ப அப்படியே இது விளக்கமா நிறைவேறினத மத்தேயு 21 2 5 வரையிலும் வாசிக்கிறோம். மத்தேயு 21 2 5. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே
அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இயேசு கிறிஸ்து ஏன் அவ்வளோ மேன்மை உள்ளவர்? ஒவ்வொரு காரியமும் எவைகளெல்லாம் முன்னாலே அறிவிக்கப்பட்டதோ அது அப்படியே துல்லியமாக நிறைவேறுகிறது. நான்காவதாக, சிலுவையில் கிறிஸ்துவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுப்பார்கள். தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. சங்கீதம் 69:21. சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ரோம போர் சேவகர்களால் சிலுவையில் அப்படியே நிறைவேறியது. மத்தேயு 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ஐந்தாவதாக, ரோம பழக்கத்தின்படி ஒரு எலும்பும் உடைக்கப்படாது. ரோம பழக்கத்தின்படி ஒரு எலும்பும் உடைக்கப்படாது. சங்கீதம் 34:20. அவருடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டாயிற்று. யாத்திராகமம் 12:46. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும், அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது, அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. இது ஒரு சட்டம், ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. ரோமர்களுடைய வழக்கத்தின்படியாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள் தப்பி போய்விடக்கூடாது என்பதற்காக அவருடைய கால்களை உடைப்பார்கள். அது அவருடைய பழக்கம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது அவருடைய கால்கள் முறிக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. யோவான் 19:33 36. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆறாவதாக, கிறிஸ்துவினுடைய அங்கிகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வார்கள். இது தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. சங்கீதம் 22:18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இது அப்படியே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 27:35. மத்தேயு 27:35.
அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏன் யோவான் ஸ்நானன் என்னிலும் அவர் மேன்மையானவர் என்று சொன்னார்? பாருங்க, உடைய கூட எப்படி சீட்டு போடுவாங்க? அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அது அப்படியே நடந்தது. ஏழாவதாக, மரண நேரத்தில் கிறிஸ்து குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்வார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. சங்கீதம் 22:1, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளில் 4வது வார்த்தை மார்க்கு 15:34 அப்படியே நிறைவேறியது. மார்க்கு 15:34. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 8ஆவதாக, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவார் முன் அறிவிக்கப்பட்டது. சங்கீதம் 16:10. சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படியே நிறைவேறினதை குறித்து உறுதி செய்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அதை அவர் காண்பித்தார் என்று அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு உருவு எடுப்பதற்கு முன்பதாகவே அவர் தேவனாக இருந்தார். எப்பொழுதும் அப்படியே இருந்தார். எல்லாம் உருவாவதற்கு முன் அவர் இருந்தார். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் மூலம் பிறந்ததை குறித்து மத்தேயு, லூக்கா சுவிசேஷங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 8 வயதில் விருத்த சேதனம் செய்யப்பட்டார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவ தூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். நான்காவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதான போது எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து
48ஆம் வசனம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார்கள். 5வதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்ப வருடங்களில் தன் வாழ்க்கையை நாசரேத்தில் தச்சு வேலை செய்வதில் செலவழித்தார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவர் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க, இவன் தச்சன். அப்படின்னா என்ன தெரியுது? அவங்க அப்பா செஞ்ச வேலையை, அதே வேலையை, தச்ச வேலையை அவர் செஞ்சார். அங்கே இருக்கிறவங்களாம் அதை பற்றி சாட்சி சொல்கிறாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களுடைய ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம் எப்படி இருக்குமோ அப்படிதான் அவர் ஒரு தேவனாக இருந்தோம், ஆண்டவராக இருந்தோம். அதை முக்கியப்படுத்தாமல் ஒரு குடும்பத்தோடு இணைந்து எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பதை இந்த தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். 6வதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை யூதேயா, சமரியா, கலிலேயாவில் ஆரம்பித்தார். 6 மாதங்களுக்கு பிறகு மறுபடியுமாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 7வதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் அற்புதம் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நடந்தது. யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதத்தை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார்கள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும்
2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இரண்டாவது அற்புதம் கப்பர்நகூமில் ஒரு மகனை சுகப்படுத்தின ஒரு காரியம். யோவான் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இருந்து 54ஆம் வசனம். யோவான் 4:46 இருந்து 54. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய், தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு அந்த ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இயேசு ஏன் மேன்மை உள்ளவர் என்று யோவான் ஸ்நானன் சொன்னார். யோவான் ஸ்நானன் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் எந்த அற்புதம் செய்யலை. அதனால தான் இயேசுவின் வாழ்க்கையை அவர் பார்த்தபோது, என்னை விட அவர் மேன்மையானவர். 8ஆவதாக 2வது ஒரு நிலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் கப்பர்நகூமில் கலிலேயாவில் 6 அல்லது 8 மாதங்களில் நிறைவேறியது. அவர் அற்புதங்களை செய்தார். வியாதி உள்ளவர்களை குணமாக்கினார். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். 9ஆவதாக 3வது ஒரு நிலை, 1 வருடமாக கலிலேயா உள்ளே வெளியே அவர் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். திரளான ஜனங்கள்
அவர்களை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். அதில் குறிப்பாக மலை பிரசங்கத்தை குறித்து மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரங்களில் அங்கிருந்த ஜனங்களுக்கு அவங்க எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த 3 அதிகாரங்களிலும் அவர்களுக்கு அவர் உபதேசிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறப்பை நினைக்கின்ற ஒரு மாதம். அதனால ஒரு விசை ஆதியிலிருந்து அவர் எப்படி நமக்காக தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. நமக்காக அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார், நமக்காக எப்படி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் என்பதை இந்த நாட்களில் நாம் அதிகமாக தியானித்து இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைவோம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபையை அதிகமாக தந்தருளுவாராக. கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, நீர் பிறந்தீர் என்பதை உலகமெல்லாம் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார்கள், துதித்து கொண்டிருக்கிறார்கள், உம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் திருச்சபையில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் இந்த மாதத்தில் நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக, உம்முடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, மேன்மை உள்ளவராகிய உம்மோடு இணைகின்ற ஒரு ஐக்கியத்தை இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. இதை நாங்கள் நினைத்து இன்னும் உமக்காக இந்த உலகத்தில் வாழ எங்களை இந்த நாட்களில் இன்னும் முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம், கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டோம். இனி கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இருக்கிற இடத்தில் கொஞ்சம் எழுந்து நிற்கும்படிக்கு உங்களை அன்பாக கேட்கிறேன். நாம் சில காரியங்களுக்கு ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். முதலாவதாக தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு தேவன் தந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக கர்த்தர் அவருடைய கரத்தை வலுப்படுத்த, ஆரோன் ஊர் அன்றைக்கு மோசையின் கரத்தை தூக்கி பிடித்தது போல் நாம் தூக்கி பிடிப்போம். ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, கனத்துக்குரிய ஐயா சாது அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உமது மகனை கொண்டு நீர் செய்து வருகிற உன்னத பணிக்காக நன்றி சொல்லுகிறேன். தகப்பனே, இப்பொழுதும் இந்த கட்டட பணிக்காக கருத்தாய் ஜெபிக்கிற உமது பிள்ளைகளுக்கு நன்றி, கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி, கொடுக்க விருக்கும் அன்பர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களை நீர் உலகளாவ உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறீர். ஸ்தோத்திரம். இன்னும் மூலை முடுக்குகள் எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அவர்கள் சொல்லும் பொழுது மக்கள் உள்ளத்தில் ஒரு தெய்வீகம் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகட்டும். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அருமை பிள்ளை செல்வங்களையும் என் தேவன் ஆசீர்வதி. உலகளாவ ஏஞ்சல் டிவியினுடைய பங்காளர்கள், இயேசு ஊழியங்களின் பங்காளர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அதே போல இந்த ஊழியத்தை தாங்குகிற தேவ மனிதர்கள் பலர் உண்டு, திருச்சபைகள் உண்டு, ஆசீர்வதியும். ஆண்டவரே, உலகமெங்கும் திருப்பணி செய்கிற கத்தோலிக்க அன்பர்கள், அதில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரிவினரையும் ஆசீர்வதியும். ஃபாதர்ஸ், நன்ஸ் என்று எஸ்ஜேக்கள் என்று இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். ஆங்கிலிக்கன் திருச்சபையாரும் தங்கள் பங்கை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திற்கு அயராமல் உழைக்கிறார்கள், ஆசீர்வதியும். பெந்தைக்கோஸ்தே ஊழியர்களும் வல்லமையான ஊழியங்களை வரங்களோடு செயல்படுத்த அவர்களும் தீவிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். சிறுவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், முதியவர்கள் மத்தியில், சிறைச்சாலையில் இருப்பவர்கள் மத்தியில், மருத்துவமனையில் இருப்பவர்கள் மத்தியில், மிஷனரி பணி செய்கிறவர்கள் அத்தனை பேரையும் நினைக்கிறேன், ஆசீர்வதியும். ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் பிதா அவனை கனப்படுத்தும். நான் எங்கே இருக்கேனோ
அங்கே அவனும் இருப்பார். அப்பா, உம்முடைய திருப்பணியை உத்தம இதயத்தோடு செயல்படுத்துகிற அத்துணை பேரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ராஜா, கோடி ஸ்தோத்திரம். உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர்தான் என்று தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். எந்த ஒரு அரசியல் தலைவரானாலும் ராஜாவானாலும் நீர் ஏற்படுத்துகிறீர் என்றுதான் எங்கள் விசுவாசம். சில இடங்களில் மக்கள் பஞ்சத்தில் அடிபடுகிறார்கள், கொள்ளை நோயில் வாடுகிறார்கள், இயற்கையின் சீற்றத்தில் ஒடுங்கி போய் கிடக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வது? போர், எங்கு பார்த்தாலும் போர். எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தடுமாறுகிற மக்களை கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு தேசத்திலும் நீர் ஏற்படுத்தியிருக்கிற தேசாதிபதிகள், அரசியல் பிரமுகர்களை ஆளுகை செய்யும். நல்லெண்ணம் கொண்டு மக்களுக்கு நல்லதை செய்கிற அத்துணை பேரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பாரத தேசம், பிரதமர், ஜனாதிபதி, மாநிலங்களின் கவர்னர்கள், முதல்வர்கள், எங்க தமிழகத்தின் முதல்வர்கள் ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படியாக இராணுவ பிரிவில் இருந்து தரைப்படை, கப்பல் படை, வான்படை என்று பாதுகாப்புக்காக நிற்கின்ற அத்துணை பேரையும் என் தேவன் பாதுகாத்தருள். உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்களால் பாதுகாக்கப்பட கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு நன்றி. அவர்களை ஆசீர்வதியும். துப்புரவு தொழிலாளர்களை ஆசீர்வதியும். மருத்துவ குழாமினரை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற பணி சிறக்கட்டும். ஆசிரிய பெருந்தகைகளை நாங்கள் உம்முடைய கைகளில் போடுக்கிறோம். கல்வி கண் கொடுக்க வேண்டும் என்று அதில் பாடுபடுகிற அத்துணை ஆசிரியன் பெருந்தகைகளை ஆசீர்வதியும். தகப்பனே, எங்கள் அக்கம் பக்கத்தார் எங்களுக்கு உரியவர்கள் சரீரத்தில் பலகீனம் அடைந்திருக்கிறார்கள். கண்ணோக்கி பாரும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஆகவே என் தேவன் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். பார்க்கின்சன் என்ற நோய் நீங்கட்டும், க்ஷயரோகம் அழியட்டும், தொழுநோய் ஒழியட்டும், உடலெல்லாம் இருக்கிற கட்டிகள், கொப்பளங்கள் இல்லாமல் போகட்டும். All the throat infection disappear in the name of Jesus. மூளை சம்பந்தப்பட்ட நோய், தடுமாற்றத்தினால் தடுமாறும் பிள்ளைகள், மனநோய் அழுத்தத்தினால் வாடுகிறவர்கள், டயபெட்டிக்ஸ், ஹைப்பர் டென்ஷன், இதிலிருந்தெல்லாம் விடுதலை தாரும். கண்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களினால் பாதிக்கப்படுகிறது. உடலெல்லாம் ஏதோ ஒரு வழியில் தாக்கம், அடைப்பு ஏற்படுகிறது. அவர்களை எல்லாம் நீ தொடும் அப்பா. தொட்டு சுகமாக்குங்க. உங்க கைகளில் தமது பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நோய் நீங்கட்டும், அந்தகார சக்திகள் அழியட்டும், ஆண்டவருடைய திருநாமம் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதித்தால் ஒழிய எங்களை ஆசீர்வதிக்க யாரும் இல்லை. ஆசீர்வதியும். இப்பொழுதும் எங்களோடு ஜெபத்தில் கலந்து கொண்ட அத்தனை பெரியவர்களையும், அத்தனை வாலிபர்களையும், அத்தனை குழந்தைகளையும் கைகளில் போடுக்கிறேன். வேலை நிமித்தம் வெளி தேசங்கள், படிப்பு நிமித்தம் வெளி தேசங்கள் போயிருக்கிற எங்கள் அருமை பிள்ளை செல்வங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. அனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவீராக. கர்த்தருடைய ஆளுகைகளே உமது பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதி, ஆசீர்வதி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இருக்கிற இடங்களில் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் புதுமையை காண்பீர்கள். அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு.
இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே விடுதலையின் ஊழியத்தை பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் ஏறெடுப்பார்கள். அது தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகும். விடுதலை பெற வேண்டும் அவர்களை அறிமுகப்படுத்தி பார்க்க தூண்டுங்கள். நீங்களும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you.